உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. ஆடி மாதம் அம்மன் கோயில் விழாக்களில் முக்கிய இடம் பிடிப்பது திருவிளக்கு பூஜையாகும். பெரும்பான்மையான அம்மன் ஆலயங்களில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடத்தப்படும். ஆடி மாதத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது நம்பிக்கை. அதிலும் பெண்கள் குழுவாக சேர்ந்து கோயில்களில் திருவிளக்கு வழிபாடு செய்வது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதிக்கே நல்லது என கூறப்படுகின்றது. ஆடி மாதம் நடத்தப்படும் திருவிளக்கு பூஜை வழிபாட்டால் பல ஹோமங்களை செய்தால் கிடைக்கும் நன்மைகளும் பலன்களும் கிடைக்கும் என்கின்றன வேத நூல்கள். விளக்கேற்றி அம்பாளை வழிபடுவது நமது கலாச்சாரத்தில் தொன்று தொட்ட வழிபாடாகும். திருமணமாகாத பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்வது கல்யாண வரத்தை தந்தருளும் என்பது ஐதீகம். திருவிளக்கு வழிபாட்டை செய்ய செய்ய பெண்களுக்கான திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல குடும்பத்தில் வரன் அமையும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். திருவிளக்கு பூஜையின் போது குத்துவிளக்கிற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் தீபமேற்றி அதில் அம்மனை எழுந்தருளச் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். முடியாதவர்கள் ஓம் சக்தி எனும் அற்புத மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் மிக்க நலமாகும். நிறைவாக குத்துவிளக்கிற்கு தீப தூப ஆராதனைகள் செய்து பாயாசம் கேசரி சர்க்கரை பொங்கல் என ஏதேனும் நைவேத்தியம் செய்து அம்பாளை வேண்டினால் வாழ்வில் இன்பம் நிலைத்திருக்கும் என்பது தொன் நம்பிக்கை. வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்வதால் நல்வாழ்வு அமையும் என்பது ஐதீகம்.